அடிக்கிற வெயிலில் சூடு இப்படி வந்துட்டு அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பையன் சொன்னான், அண்ணே உங்கள் வயலில் தான் இளநீ இருக்க, உங்கள் வயலுக்கு கூட்டு போங்கண்ணே, ஒரு இளநீ மட்டும் வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஒரு இளநீ தான் சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா ஒரு தென்னை மரத்தில் மொத்த இளநியும் வெட்டிட்டானுவேன். வெட்டினா அவளை இளநியும் தூக்கி கொண்டு டே இங்கே வச்சு வெட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். மொத்த இளநியும் அவ்வளோ சேர்ந்து குறிப்பிடா அவ்வளோ சேர்ந்து தூக்கிட்டு நேராக போனோம். ஒரு உட மரத்துக்குள்ளே நல்ல இளநிலாக பார்த்து குடிக்கணும். இன்னைக்கு இளநீ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டானு அவளை இளநியும் வெட்ட வச்சாச்சு. 40 அவன் ஜண்டை போட்டுக்கிட்டு இளநியை பூரா குடிச்சிட்டு இருக்கான். அவன் 10 குடிச்சான். கடைசியில் எனக்கு ஒன்று தான் தரான். அண்ணே உங்கள் பேரை சொல்லி இன்னைக்கு சூடு இப்படி போயிட்டு இளநீ குடிஞ்ச கடைச்சி போனோம்னா 50 ரூபா காசு கொடுத்து குடிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பயில்கடாச்சா அப்படின்னு சொல்லி போய் இளநீ குடிச்சோம்னா அவன் மொத்தமாக காலி பண்ணிட்டான். கடைசியில் 2 இளநீ கொடுத்துட்டு தாடான்னு கேட்டால் உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுனே, அதான் உங்களுக்கு தான் தென்னமரம் இருக்க, நீ யாரி வெட்டிக்க, எங்களுக்கு கிடைக்கிறத எப்போது ஒன்று தான் கிடைக்கி, சரிடா நீங்களாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சு. மொத்த இளநியாவும் குடிச்சிட்டு குறும்புல மட்டும் நம்மகிட்ட தூக்கி போடணும். தூக்கி போட்டதெல்லாம் உள்ளே வந்து தேங்காய் இருக்குன்னு பார்த்தா எனக்கும் தரணும். ஒரு தேங்காவை தந்துட்டு மீதி புறம் அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டது இல்லாமல் இளநீ ரொம்ப சூப்பராக இருக்கணும் அடிச்சு விட்டுடுவேன். டாட்டா பை பை சீன்னு சொல்லி அவனுங்களும் போயிட்டானோ, நானும் பின்னாடி பைக்கில் போயாச்சு. அடிக்கிற வெயிலில் சூடு இப்படி வந்துட்டு அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பையன் சொன்னான், அண்ணே உங்கள் வயலில் தான் இளநீ இருக்க, உங்கள் வயலுக்கு கூட்டு போங்கண்ணே, ஒரு இளநீ மட்டும் வெட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஒரு இளநீ தான் சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா ஒரு தென்னை மரத்தில் மொத்த இளநியும் வெட்டிட்டானுவேன். வெட்டினா அவளை இளநியும் தூக்கி கொண்டு டே இங்கே வச்சு வெட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். மொத்த இளநியும் அவ்வளோ சேர்ந்து குறிப்பிடா அவ்வளோ சேர்ந்து தூக்கிட்டு நேராக போனோம். ஒரு உட மரத்துக்குள்ளே நல்ல இளநிலாக பார்த்து குடிக்கணும். இன்னைக்கு இளநீ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டானு அவளை இளநியும் வெட்ட வச்சாச்சு. 40 அவன் ஜண்டை போட்டுக்கிட்டு இளநியை பூரா குடிச்சிட்டு இருக்கான். அவன் 10 குடிச்சான். கடைசியில் எனக்கு ஒன்று தான் தரான். அண்ணே உங்கள் பேரை சொல்லி இன்னைக்கு சூடு இப்படி போயிட்டு இளநீ குடிஞ்ச கடைச்சி போனோம்னா 50 ரூபா காசு கொடுத்து குடிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பயில்கடாச்சா அப்படின்னு சொல்லி போய் இளநீ குடிச்சோம்னா அவன் மொத்தமாக காலி பண்ணிட்டான். கடைசியில் 2 இளநீ கொடுத்துட்டு தாடான்னு கேட்டால் உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுனே, அதான் உங்களுக்கு தான் தென்னமரம் இருக்க, நீ யாரி வெட்டிக்க, எங்களுக்கு கிடைக்கிறத எப்போது ஒன்று தான் கிடைக்கி, சரிடா நீங்களாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சு. மொத்த இளநியாவும் குடிச்சிட்டு குறும்புல மட்டும் நம்மகிட்ட தூக்கி போடணும். தூக்கி போட்டதெல்லாம் உள்ளே வந்து தேங்காய் இருக்குன்னு பார்த்தா எனக்கும் தரணும். ஒரு தேங்காவை தந்துட்டு மீதி புறம் அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டது இல்லாமல் இளநீ ரொம்ப சூப்பராக இருக்கணும் அடிச்சு விட்டுடுவேன். டாட்டா பை பை சீன்னு சொல்லி அவனுங்களும் போயிட்டானோ, நானும் பின்னாடி பைக்கில் போயாச்சு.